என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ஏங்க, மதுரையில் போய் தான் ஜிகர்தண்டா வாங்கி குடிக்கணுங்களா? மதுரையில் இல்லாதவங்களே நாங்கள்லாம் என்னங்க செய்கிறோம்? அதனால தான் நாங்கள் வீட்லேயே ஜிகர்தண்டா ரெடி பண்ணிட்டேங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீட்லேயே தயாரித்த இந்த ஜிகர்தண்டாவுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துலாங்களா? இந்த மாதிரி நான் பாதாம் பிசின் ஒரு 10 பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சுட்டுங்க. நல்லா ஊறி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் சர்க்கரை வேணுனாலும் எடுத்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றுறதுக்காக நான் நம்ம வீட்லேயே பூத்த ஒரு பேபி ரோஸுங்க. அதில் ஒரு 2 பூ எடுத்து இதழ் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். பால் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இது நம்ம ரொம்ப ஈஸி செய்கிறது. வாங்க இப்போ ஒவ்வொன்றா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்தோம் இல்லைங்களா? அந்த 1/2 லிட்டர் பாலை மட்டும் இப்போ காய்ச்சிக்கலாங்க. நல்லா, அதாவது ரொம்ப பாதியாக 1/2 லிட்டர் பால் பாதியாகணும் அப்படிங்கிறதுல கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் குறைவா அந்தளவு கொஞ்சம் இதாகிற வரலும் காய்ச்சினா போதுங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ 2வது டைமும் பொங்கி விடலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிருங்க, மீடியமாக வச்சிருங்க. 1 லிட்டர் பால் 50 மில்லி குறையிற அளவுக்கு காய்ச்சினா போதுங்க. ரொம்ப சுண்ட காய்ச்ச தேவையில்லை. அப்படி சைடில் இந்த வர்ற ஆடை அப்படியே எடுத்து விட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் கிளறலாங்க, போதும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கிளறினாலே ஒரு 50 மில்லி குறைஞ்சிரும். அந்த ஒரு 50 மில்லி குறைஞ்சாலே போதும். ரொம்ப பாலை சுண்ட தேவையில்லைங்க. இப்போ நல்லா காய்ச்சிக்கலாம், போதுங்க. பால் இந்த அளவுக்கு காய்ஞ்சா போதுங்க. ஒரு 1/2 லிட்டரில் ஒரு 50 மில்லி, 50 to ஒரு 60 மில்லி அவ்வளோதாங்க குறைஞ்சிருக்கும், போதுங்க. ஆனால் இங்கே இந்த சைடெலாம் ஆடை கட்டுது இல்லைங்களா? அதை அப்படியே நம்ம பால் காய்ச்ச அதை அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டு வாங்க. இப்போ இதை நம்ம அந்த பாலை நல்லா ஆறட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பால் நல்லா ஆறிக்குச்சுங்க. இது நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க. ஜிகர்தண்டாவுக்கு நம்ம ரோஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா? இதை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேங்க. ரோஸ் சிரப்பு சேர்த்துறதுக்கு பேபி ரோஸ் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதை ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம நாட்டு சக்கரை வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதை இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது தண்ணியே ஊற்றாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சர்க்கரையும் போட்டுக்கலாங்க. நான் நாட்டு சர்க்கரை போடுவதனால நாட்டு சர்க்கரை போட்டேன். கலர் சூப்பராக இருக்கும். கலரில் இந்த கலர் போட்டேன், அதுக்காக. போதுங்க, நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பாதாம் பிசினும் போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு டம்ளருக்கும் 2 ஸ்பூன். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் போட்டு ஊற்றிக்கலாங்க. நான் மறுபடியும் பாதாம் பிசின் போட்டுங்க. ஃபுல்லாக போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே மதுரை ஜிகர்தண்டா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கூலிங்க. இப்போ இது மேலே நமக்கு நட்ஸு பாதாம், முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ நான் இதுக்கு பிஸ்தா போட்டுக்கிறேங்க. எனக்கு மதுரை ஜிகர்தண்டா சூப்பராக, ஹோம்மேட் ஜிகர்தண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. பால் இருக்கும். நீங்கள் பிஸ்தா தான் போடணுங்கிறது இல்லை, முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. சர்க்கரை இருக்கும், பால் இருக்கும். ரோஸ் எசன்ஸ் நான் ரோஸு நம்ம வீட்டில் பூ இருந்ததுனால நான் போட்டேங்க. அது இப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கி போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கேரமலைஸ் பண்ணுறது இன்னும் நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாங்க. நம்ம நார்மல் அஸ்கால் கூட கேரமலைஸ் பண்ணி போடலாம். நான் நாட்டு சர்க்கரையில் போடலான்னு சொல்லிட்டு போட்டேங்க. அது கலர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு.
பாருங்க கலரே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. நைட்டே ஊற வச்சுட்டுங்க. நீங்களும் நைட்டே ஊற வச்சிருங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வெய்ய காலம், அதனால நம்ம எதையாவது குடிக்கலாமா, சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிட தோணுது, ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அதனால இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் விரும்பி குடிக்கலாங்க. நம்மளும் விரும்பி சாப்பிட்டாதாங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். இதை வீடியோ பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க, தயவுசெய்து ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.